தமிழ்நாட்டிற்கான மாநில சட்ட ஆணையம் அமைத்து அரசாணை வெளியீடு. முன்னாள் தலைமை நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் தலைமையில் ஆணையம் அமைப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தில் மேலும் 27 மாவட்ட அமைப்புகளை உருவாக்கி முதலமைச்சர் விஜய் உத்தரவு. விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் புதிய அமைப்புகளுக்கு செயலாளராக அமைச்சர் கீர்த்தனா, ஸ்ரீநாத் ஆகியோர் நியமனம். அதிமுக ஜீரோ நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மறக்காமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமிழக பட்ஜெட்டை ஜீரோ பட்ஜெட் என விமர்சித்த நிலையில் அமைச்சர் செங்கோட்டையன் பதிலடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஜீரோ பட்ஜெட்னு சொல்லியிருக்காரு. அவரை பொறுத்தவரையிலும் கட்சி அது போன்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதைத்தான் மறக்காமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். சேலம் அரசு பொருட்காட்சி துவக்கி வைத்த அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் பேசும்பொழுது திடீரென மழையில் நினையாமல் நில்லுங்கள், நீங்கள் தான் முக்கியம் என்று பேசிய அமைச்சர். பின்னாடி வாங்கம்மா, அப்படியே மேல வாங்க. கடந்த ஆட்சியில் பொங்கலின் போது வழங்கப்பட்ட விலையில்லா வேட்டி சேலை போல் அல்லாது தரமான வேட்டி சேலைகள் வழங்கப்படும். நாமக்கல்லில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கைத்தறித்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி பேச்சு. பொதுமக்கள் பாதுகாப்பிற்கு புதிய AI வாட்ஸ்அப் சேவை அறிமுகம் செய்தது சென்னை தாம்பரம் மாநகர காவல்துறை. ஆன்லைன் குற்றத்தில் ஈடுபட்ட திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பேர் கைது. சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும். தோழமை கட்சி எம்பிக்களின் கோரிக்கையை ஏற்று முதலமைச்சர் விஜய் உறுதி. முதலமைச்சர் தலைமையிலான எம்பிக்கள் கூட்டத்திற்கான நோக்கம் தெளிவாக இல்லை. திமுக துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி பேட்டி. முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அனைத்து எம்பிக்களின் கூட்டத்தை கூட்டி இன்று நடத்தி இருக்கிறார்கள். இந்த கூட்டம் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இல்லை. நியாயமான தொகுதி மறுவரையறை நடத்தப்பட வேண்டும் என்பதை திமுகவின் நிலைப்பாடு. மறுவரையறையால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக உள்ளதாகவும் கனிமொழி எம்பி விளக்கம். தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய தொடர்ந்த கோரிக்கையாக இருக்கிறது. நாங்கள் வைத்திருக்கக்கூடிய தீர்மானங்களின் அடிப்படையிலே போன முறை அந்த மசோதா கொண்டு வரப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு எதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறோம். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் எந்த மாற்றமும் தேவையில்லை. எம்பிக்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. இது உண்மையிலே தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த தொகுதி டீலிமிட்டேஷனுங்கிறது தமிழகத்துக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த நம்பர் 543 தமிழகத்துக்கு தேவை இருக்கும். 39 எந்த மாற்றமும் தேவையில்லை. ஏன்னா எந்த தரப்பிலும் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கோரிக்கை வரவில்லை. எதுக்கு நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுறீங்க? இதனால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு கைவிட வேண்டும். அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்துக்கு பின் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி பேட்டி. எண்ணிக்கையை கூட்டுவதனால் நாடாளுமன்றம் கேலிக்கூத்தாகிவிடும். யாரும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அடிப்படையில் கருத்துக்களை கூட பகிர்ந்து கொள்ள முடியாது. எனவே அந்த எண்ணிக்கையை உயர்த்தும் எண்ணத்தை முற்றாக கைவிட்டு 543 என்கிற எண்ணிக்கையை தொடர்வதற்கு இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாநிலம் வலியுறுத்துகிறது. தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் பாஜக ஆஃபர் கொடுக்கிறது, ஏமாந்துவிடக்கூடாது என மாணிக்கம் தாகூர் பேட்டி. பாஜக RSS சேர்ந்து சதி செய்வதாகவும் குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷனே கிடையாது. தமிழ்நாட்டை ஏமாற்றுவதற்கான வேலை இது. உண்மையிலேயே பாஜக மிகப்பெரிய அளவில் RSSம் பாஜகவும் செய்கின்ற சதி. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் திமுக அதிமுக பங்கேற்காதது வருத்தம் அளிக்கிறது என சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் பேட்டி. காவிரி மேகதாது விவகாரத்தை காரணம் காட்டி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்காதது ஏற்புடையது அல்ல எனவும் விமர்சனம். தமிழகத்திலே அனைத்து கட்சிகளையும் ஒரு ஒருமித்த கருத்தோடு இதில் நிறுத்த வேண்டும் என்கிறதற்கான நல்ல முயற்சி இது. அதுல குற்றம் காணுவதற்கு எதுவும் இல்லை. காவிரி மேகதாட்டு அணைக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தணும்னா நாளைக்கு மறுநாள் நடத்தணும். அதுக்கு கூட்டாதனால இது கூட்டக்கூடாதுன்னு சொல்றதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? FCRA திருத்த மசோதாவை எதிர்த்து திமுக மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு. கிறிஸ்துவ சமய பெரியோர்கள் பலர் தன்னை சந்தித்து பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்ததாக மு.க. ஸ்டாலின் பதிவு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்து அதிமுக போராட்டம் அறிவிப்பு. அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் வரும் 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்பாடு. தாவேகாவில் இணைந்த MR விஜயபாஸ்கர் மற்றும் மரகதம் குமர்வேல் ஆகியோர் தாவேக துணை பொதுச் செயலாளர்களாக நியமனம். சி. விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை மாவட்ட அமைப்புச் செயலாளர் மற்றும் MR விஜயபாஸ்கருக்கு கரூர் மாவட்ட அமைப்புச் செயலாளர் பொறுப்பு. பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியருக்கு ஓய்வூதிய கருணைப்படி உரிமை அல்ல, சலுகைதான். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. பிரதமர் பதவி நீக்க விவகாரம் தொடர்பாக மெட்டாவுக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. கூடுதல் கண்காணிப்புக்கு உத்தரவு. மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி தருவதாக போர்ச்சுகல் மதுபான கடையில் விற்கப்பட்ட 28 வயது நாக்பூர் பெண். டி மைக்ரேட் என்ற நிறுவனத்திடம் 11 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்த பெண் தப்பித்து இந்தியா வந்து போலீசில் புகார். பாகிஸ்தானில் பெட்ரோல் டீசல் விலை கடும் உயர்வு. விலையை குறைக்க நாடு முழுவதும் போராட்டம். பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியின் தந்தை ஜார்ஜ் மெஸ்ஸி உடல்நலக் குறைவால் காலமானார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக குடும்பத்தினர் அறிவிப்பு. மகளின் PPF நிதியிலிருந்து தந்தைக்கு ஜீவானம்சம் வழங்க முடியாது. டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. பிரான்ஸ் தலைமையிலான 6ஆம் தலைமுறை போர் விமான திட்டம் கூட்டு உருவாக்க திட்டமான ஃபியூச்சர் காம்பேக்ட் ஏர் சிஸ்டம் திட்டத்தில் இணைய இந்தியா தீவிர முயற்சி. கிரிக்கெட் ஆர்வலர்களின் வரவேற்போடு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் TNPL தொடர். சதுர்வேத் அதிரடியால் கோவையை வீழ்த்தி சாதனை வெற்றி பெற்றது மதுரை.